ரைட். இந்த சன்செட்டோட எங்கட மம்மியெல்லாம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி சண்டேனால் பீச்சுக்கு போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் பீச் டே. ஐசெல்லாம் கூட்டிக் கொண்டு எல்லாம் இப்போ காஃபி குடிச்சிட்டு எல்லாம் ரெடியாகி இன்றைக்கி என்ன பீச்சுக்கு க்ரௌடே இல்லை, மழை இருட்டுச்சு அதனாலேயோ தெரியாது. பட் இந்த வியூ இது வந்து ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட வேணும், அப்படி இருக்குது வியூ. நாங்கள் இப்போ கொஞ்சத்தில் பீச்சுக்கு போகிறோம். போயிட்டு போகிற டைம் ஷுவராக இருட்டிக்கும், வெயில் இறங்கின பொறுத்து தான் போகிறதுக்கு பிளான். பட் இதை பாருங்களே கொஞ்சம் இப்படி இருக்கேன்ட்டு. ஐயோ சாமி வேற What happened? Oh, let's go. Bye. லிஃப்ட் அடைஞ்சு விழுந்துடாம எவ்வளோ பேர் லிஃப்ட்டில் சரியா போகுது 600 kg. ரைட். நாங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நார்மல் பீப்புள் இல்லை. நார்மல் பீப்புள் தான் பீச்சுக்கு வந்து ஷாப்பாக ஒரு 3-4 மணிக்குமே போவாங்க வெளிச்சத்தில். இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிற வந்து இருட்டில் மனுஷர் மூஞ்சி வழங்காத டைம். அது சரி அப்நார்மல் பீப்புள் உண்டு. ஓ என்னதுக்கு வைக்க போகிறீங்களா பிலோ? வந்து போய்ட்டு தோசைக்கல் வாங்க, அப்படி வந்துன்னா போகிறதுக்கு. இங்கனைக்கு இருக்கு இந்த மெகா சேல்மா ஒன்று இருக்குது, தெய்வல சூப்பர் சென்டர் ரெண்டு நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் லாரி வேண்ட ஏறி தான் போகணும், எல்லோரும் போகிறோம். ரைட். இப்படி கலர் ரோஸை பாட்டில் இருக்குது. இதே மாதிரி கேமராவில் இந்த இதை பாருங்கள், கலரை பாருங்கள். இப்போயுமே வந்து இன்றைக்கி க்ரௌட், இப்போ என்ன க்ரௌடுன்னு கம்பேரிட்டிவ்லி சரியான குறவாக தான் நிற்கிது. இப்போ க்ரௌட் கொஞ்சம் பேர் தைக்கிறாங்க. பம்பாய் மிட்டாய் விற்கிறாங்க. போய்மா பம்பாய் மிட்டாய் விற்கிறாங்க. அங்கே வேணுமா? ஐயே ஐயே ஆற்றுக்கு வர பேர் கூட்டி வாங்கல. ஓடி 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 போ. ஆற்றுக்கு ஓட்டுற பம்பாய் முட்டைக்காரரை கூப்பிட்டு ஓட்டுறா. எண்டு பம்பாய் மிட்டாய் இதுக்கு போது அஃப்னாட ப்ரொமோஷனுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குமோ தெரியாது. பட் இந்த பம்பாய் மிட்டாயெல்லாம் தின்னு மிச்சம் தான். இதில் வந்து கீழே வைக்கிறது தான் நாங்கள் ஜஃப்னாலேருந்து எடுத்து வந்தோம். இந்த பம்பாய் மிட்டாய் வச்சு தருவாங்க. நீங்கள் இது எவ்வளோ நாளாக இது செய்கிற பீச்சில் இது பண்ணுறீங்க? கொச்சரா இசிபாத்தனை ஆத்திக்கிடு ஆத்திக்கில்ல அஃப்னா எடுங்க, நீங்களும் எடுங்க. மம்மி சார் ஒன்று எடுங்க, எனக்கு ஒன்று தான். எத்தனாங்க 3 தான் நிற்கிது. இன்னொன்று தாங்க, எனக்கு ஒன்று வேணும். நீங்களும் சாப்பிடுங்க. அது நான் சாப்பிடுவேன். தவை எக்காதுண்டு பாக்க பாத்தரதுண்டு. ஐசம்மா ஸ்லீப்பியா பேபி? ஏமா அவன் எப்படி இருக்கிறா ஐசா? நீங்கள் உட்காருங்க. செட் அப்படியே பீச்சில் ஓடுறது சரி டிஃபிகல்ட். பட் அது உடம்புக்கு சரி நல்ல. நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பேமா பீச்சில் ஜாக்கிங் டெய்லி. மார்னிங் 6 மணிக்கு எழும்பி ஓட போகிறேன். ஐஜலுக்கு ஒரு 4-5 வயசு ஆயிரம் போகிறோம். எல்லாம் நான் செஞ்சு கொண்டு தான் இருந்தேன். இப்போ இந்த ட்ரிப் ஒன்று அடித்த நாள்லேருந்து ஒன்று செய்ய கிடைக்குது. ஆனால் இந்த டைம் பீச்சுக்கு வந்து ஒன்றும் செய்யலை. அது விளையாடவோ எதுவுமோ பண்ணல. சும்மா வந்து உட்காந்துட்டு தான் போயிடும். 5 o'clock 4:30 இஸ் நைஸ் டைம். நீங்கள் எங்கே நீங்கள் வந்ததே 5:30.
அப்போ நீங்கள் ரெடி இல்லையா? 5:30 மணிக்கு வந்த போகிறேன், அதுவுமே லேட் தானே. 4:30 மணிக்கு மாதிரி வரணும். இப்போ இந்த டைமுக்கெல்லாம் தூங்குற டைம் இல்லை, இன்னைக்கு தான் புதுசாக தூங்கிட்டா. நேற்று இப்படி தூங்கிட்டா, அஃப்னா உம்மோட கையில் இப்படி தூங்கிட்டாங்க. இப்படி எங்களோட கையில் தூங்கவே மாட்டான். தூங்கவே மாட்டா. எங்கிட்ட அம்மா ஒரு 2 ஆட்டத்தை ஆட்டினாவும் தூங்கிட்டான். அவருக்கு இப்போ பாருங்க, அவன் நீங்கள் ஒன்றும் செய்யலை, சும்மா தூக்கம் வந்து நல்ல தூக்கம். காற்றுக்கு எனக்கு காற்று வேறு அடிக்குது. இப்போ தான் காற்றுக்கும் வருது. காற்று அடிக்க போல தூங்கிட்டேன் அப்படி. இப்போ கழட்டிட்டு மண்ணில் காலை வைக்க சொன்னாங்க அஃப்னா. இந்த மண்ணை போடணும் காலுக்கு மேலே. நீ தான் சொன்னீங்க போட சொல்லி. மண்ணில் காலை வச்சா மண் படாம வைக்குமா? போகிறேன் கால் கழுவ நான். ஆமாட் வாங்க. வா. ஏன் பயமா? ஆ பயமா? வாங்க அப்போ. ஆ ஸ்லிப்பர் தான் கழுவு எழுமா. நான் போகிறேன் கால் கழுவ. இதுதான் இந்த கால்ட நிலைமை. மண் நிறைஞ்சி. இனி பீச்சுக்கு வந்தால் மண் நிறையாமல் என்ன நிறையுண்டாண்டு ஆக்கள் கேட்பாங்க. நான் இப்போ பீச்லேருந்து போகிறோம். நம்ம கோழி ஆப்பம் செய்ய போகிறாங்களா மஃப்னோட அம்மா. அதுக்கு திங்ஸ் வாங்கணும். உங்களோட கால்வாய் கழுவ தேவையில்லை, மண் இல்லை தானே? ரைட். ஐசா பேபி, பீச்சில் முழுக்க தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ ஃபுல் அலர்ட்டாக உட்காந்துருக்கிறீங்க. டெட் ஆ பாட் திஸ் ட்ரெஸ் ஃபார் யூ ஃபார் பீச். யா டிவி வேறு அப்செட் ஆகி இதில் விளையாடே மேல. ஸோ அஃப்னாட உமா எல்லாரும் வந்து ஸ்பெஷலாக என்னமோ செய்கிறாங்க. கோழி ஆப்பம்ன்ற ஒரு ஐட்டம் செய்கிறாங்க. அஃப்னாட ஃபேவரட் அண்ட் சைல்ட்ஹுட். என்ன லேஞ்சி மாதிரி இவ்வளோ பெரிய ஐட்டம் பண்ண எடுத்து வாரீங்க? இது ஏதாவது கறியோட தானே சாப்பிடணும். என்ன சொல்லுங்க, தோசை மாய்க்குது. டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிக்கு. கோழி ஆப்பலாம், கோழி ஆப்பம் நினச்சா கோழியெல்லாம் வெட்டி போட பசங்க செய்யணும். இது கிட்டத்தட்ட தோசையே தான். இல்லை தோசையோட திக் ஆகிக்குது. டேஸ்டி ஆகிக்குது சொல்ல. தோசையோட ஸ்ட்ரக்சர் ஆகிக்குது. நல்லா இருக்கு. நீங்களும் கோழி ஆப்பம் ட்ரை பண்ணிக்கிறீங்களா? கிட்ட வந்து சொல்லுங்க, கேட்காது. வில்லேஜ் பீப்பிள்க்கு இல்ல புத்தளம் வில்லேஜ் இல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு காதுக்கு மட்டும் தான் தெரியாது கோழி ஆப்பம். எனக்கு பால் ஆப்பம், முட்டை ஆப்பம், பிளேன் ஆப்பம் தான் தெரியும். கோழி ஆப்பெல்லாம் தெரியாது. நக்கல்யா அவனுக்கு. தோசை மாவுல கோதுமை மாவுல எக்ஸும் கத்தி பேச மாட்டாங்க, மைக் போட மாட்டாங்க. கோதுமை மாவுல எக்ஸும் கோகனட் மில்க்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சுட்டிங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டு அது தோசை மாதிரி சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட் ஆகிடும். அதுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை. லைக் சட்னி அது ஒன்றும் தேவையில்லை. பட் லைக் பெரிய சாப்பிட்றேன்னு சொன்னால் அது தேவை. சின்னவங்களுக்கு நல்லா பிடிக்குமா இருக்கும். வந்ததுலேருந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம்ஸா செய்கிறாங்க. நாளைக்கு கட்லெட் செய்ய போகிறாங்க. கட்லெட்டா? நாளைக்கு புட்டு செய்ய போகிறாங்க. நீங்கள் எல்லா புட்டு எல்லாம் செய்யுங்க, நான் உட்காந்து வெட்டுன்னு வெட்டுவேன். எப்படி ரைமிங்காக வருது என்ன எனக்கு?
ஓகே போய் சாப்பிடுங்க, நீ சாப்பிட்ற வேலையை பாருங்க. ரைட் 2 runs to win Super for over. 47 balls. Super. 6 அடிச்சு வைத்தோன்னு சும்மா வைத்து வேலை இல்லை. தட்டுறீங்களே ஆமாடி, அதுக்கு வயவை தட்டின்னு வேலை இல்லை. சாதாரண முடிச்சு கேம் பிளே நான் காட்ட வரேன். சுருக்க முடிங்க டக்குன்னு சாங்க சாப்பிட்ற டைம். இப்போ நான் வெத்துற டைம் எனக்கு. அவுட் சைட் ஆஃப் வச்சா சரி. அன்னைக்கு Each 4 wickets. நேரா விட அப்படி. இப்போ சூப்பர் வாங்க இப்போ டவர் வா சூப்பர் எத்தனை தடவை தோத்தீங்க. சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் வெத்து. சூப்பர் ஐயோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சாரி கூத்து முடிஞ்சு ரைட் ஹேண்ட் அடிக்க மாட்டேன். இவ ஸ்வீப் அடிச்சு முடிச்சு தரவா. பால் ஒரு கையில் கொடுத்தா முடிஞ்சுது. நீ என்னடா கொட்டை போல போட்டு கொண்டிருக்கிற? ஆமாம், நீங்கள் தான் நான் அடிக்கிறேன் முடிச்சு தாரேன்தா. ஆதிக்க கேம் பிளே மாற்றிட்டீங்களே நீங்கள். சரி பரவாயில்ல. ஓ ஓ நான் வாரேன் இருங்க. முடிச்சு ஓடையலாமே சுருக்க அவுட் சைட் ஆஃப் வை பஸ் பயப்படாம இருக்கு. 6 அடிச்சு வைத்தட்டும் கையில். இந்த ஒரு ரன் அடிக்க தெரியாது அவங்களுக்கு. இவ்வளோ கலஸ் காட்டிக்கொண்டு என்ன வேணுமா? மேங்கோ மேங்கோ எத்தனை உண்டா? மேங்கோ உண்டா? துரியான் உண்டு 4 5 6. தீசுக்கு உண்டு 2 3 4 5. அப்போ ஓட்டலாம் 6 7. மாமாக்கு குட்டன் திடீரென்று வீட்டில் எல்லாருக்கும் குல்ஃபி சாப்பிட ஆசை வந்துட்டு, அப்போ வீட்டு முன்ன கைக்கிலே நான் அட்வென்ட்டும் செஞ்சுருந்தேன். அங்கே போயிட்டு குல்ஃபி எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். ரைட், குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு கொடுப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குல்ஃபி கம்மிங், குல்ஃபி கம்மிங். குழம்பா பாப்பா, நான் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறேன். என்ன சொல்கிறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து. சாரா பீச்சில் இருக்கிற குல்ஃபி ஹபீபீஸ் அதில் தான் எடுத்தேன். குல்ஃபி அப்படியே அட்லாம் நாளைக்கு தானே. துரியாங்க அப்படி தான் நினைக்கும். அதே எப்படி கத்த குழம்பு மாங்காய் டேஸ்ட்டே தான். ஓ அதான் அந்த அரிப்பு போகும். நீங்கள் 2 கிராம்பு 2 சாப்பிட்டு புழுங்க சுடு தண்ணியை குடிங்க.